நண்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்தை அமர்க்களமாக ஆரம்பித்து விட்டாச்சு. ஆனால் சீசனை பார்த்தா ஏதோ சம்மர் சீசன் மாதிரி இருக்குது. சுத்தமாக மழையே இல்லை. களைச்செடி கூட காஞ்சு போய் ஒரே வறட்சி. தோட்டத்தை சுற்றி தட்டு பருத்தின்னு ஆரம்பிக்க உழுது போட்டு அப்படியே கிடக்குது. சுற்றி எல்லாருமே மழைக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் மழை இருந்த போதே மடமடன்னு ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நடவு வேலை தான் போயிட்டுருக்குது. வறட்சியாக இருந்தாலும் பழமரங்கள் ஒரு சில மழைக்கு கொஞ்சம் பச்சை பசேல்னு மாறிட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு சில நல்ல அறுவடைகளும் கடந்த மாதம் இருந்தது. ஒவ்வொரு மரங்களோட வளர்ச்சி விளைச்சல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடிப்பட்டத்துக்கு ஆரம்பித்த விதைகள் எல்லாம் நல்ல முளைப்பு திறனோட முளைச்சி நாற்றுக்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. வர்ற வாரம் தான் தோட்டத்தில் வச்சு விடணும். எல்லாமே ஆரம்பித்ததும் ஆடிப்பட்டம் அப்டேட் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். இந்த ஆடிப்பட்டம் விதைகள் உங்கள் தோட்டத்துக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் விதைப்பட்டியலும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சரி, பழமரங்கள் பற்றி பார்த்துடலாம். வழக்கம் போல் மாமரங்கள்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். தோட்டத்தில் முறையாக பங்கனம்பள்ளி பூத்து பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு போன அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு மரம் காய்ச்சிருக்கு. மாம்பழம் விளைச்சல் எப்படி, மாம்பழம் ருசி எப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த பங்கனம்பள்ளி ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியில் எந்த தகராறும் பண்ணாமல் வளர்ந்த ஒரு மரம். வச்சு 4 வருஷம் ஆகுது. ஒரு 2 வருஷமாகவே பூத்து பிஞ்சு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் காய்க்க விடலான்னு பிஞ்சுகளெல்லாம் பறித்து போட்டுருவேன். முதல்ல இந்த வருஷம் காய்க்க விட்டுருந்தேன். ஆரம்பத்தில் அதுவாகவே கொஞ்சம் பிஞ்சுகளை உதிர்த்து விட்டது. மற்றபடி பிஞ்சு உதிர்த்துதல் பெருசாக இல்லை. பிஞ்சுகள் கொஞ்சம் பெருசானதுமே இது மாதிரி நெட் கவர் மாதிரி வாங்கி எல்லா காய்களையுமே கவர் பண்ணி விட்டேன். இல்லைனா பறவைகள் அணிலெல்லாம் கொஞ்சம் காய் நிறம் கொடுக்க ஆரம்பித்ததுமே காலி பண்ண ஆரம்பிச்சிடும். மாதுளையெல்லாம் இவங்க சுத்தமாக காலி பண்ணிடுறாங்க. முதல் விளைச்சல் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே அணிலெல்லாம் கடிச்சு போட்டுட்டு போனால் வீணாக போயிடும்னு இது மாதிரி 3/4 காய்களை கவர் பண்ணிவிட்டேன். இது Becky.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். பாட்லி பேக் இல்லை ட்ராஸ்ட்ரிங் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாம்பழத்துக்கு நான் வாங்கின சைஸ் 13x18 சென்டிமீட்டர். விவரங்களை லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எல்லா பழமரங்களுக்கும் கட்டி விடலாம். சைஸ் வாரியாக பார்த்து வாங்கிக்கிடலாம். உங்களுக்கும் வேணும்னா சைஸ் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. மாம்பழ சீசன்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் நம்ம மரம் பழுக்க ஆரம்பிச்சிது. ஆகஸ்ட்டே வந்துட்டு இன்னும் கூட மாம்பழங்களை கடையில் பார்க்க முடியுது. சீசனோட கடைசி அப்படின்னு சொல்லலாம், ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. பழங்கள் ஒரு ஜூலை வாக்கில் பழுக்க ஆரம்பிச்சிது. ரொம்ப பெரிய பழமாலாம் வரல. செந்தூரம் மாம்பழம் சைஸ் தான் வந்தது. சின்ன மரம் முதல் விளைச்சலுங்கிறனால அப்படி இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். கவர் பண்ணாத சில பழங்களை பறவைகள் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போட்டிருந்தது. சில பழங்கள் பழுத்து வலை கட்டியிருந்தாலும் அதுலேயும் விழுந்து கிடக்கும். அப்படியே வலையை எடுத்து பழத்தை கலெக்ட் பண்ணிக்கிடலாம். சில பழங்கள் வலையோட அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். நான் தோட்டத்துக்கு ஒரு 2-3 நாள் இடைவெளியில் தான் போகிறதுனால சரியான பருவத்தில் பறிக்க முடியறதில்ல. இருந்தாலும் பெருசாக வீணாகாமல் அறுவடை பண்ணியிருக்கிறேன். இந்த பழத்தை பற்றி சொல்லணுன்னா பழம் அப்படியே பங்கனம்பள்ளி சைஸில் வரல. சின்னதாக கொஞ்சம் செந்தூர சைஸில் தான் வந்திருக்கு. நல்ல ஒரு இனிப்பு. ருசி அப்படியே பங்கனம்பள்ளி ருசி அப்படின்னு சொல்ல முடியலை. ஒரு சில பழங்களை பார்க்கும்போது கொஞ்சம் செந்தூரம் கலர்லேயும் தெரிஞ்சுது. இப்படி சில குழப்பங்கள். ஆனால் ருசி செந்தூரம் இல்லை. பங்கனப்பள்ளி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ருசி. நல்லா இருக்கு. நல்லா பழுத்துச்சு. ஓகே தான். பங்கனப்பள்ளி இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பழங்களை சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் ருசி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படி பறித்து சாப்பிட்டோம். பங்கனப்பள்ளி டேஸ்ட் தான். ரொம்ப கொஞ்சம் காய்க்க ஆரம்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். சூப்பராக இருக்குது.
கனவு தோட்டத்தை ஆரம்பித்து மாங்கன்று வச்சு அதை வளர்ந்து காய்ச்சி நம்ம கையால் அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுவே பெரிய சந்தோஷம்தான். இந்த அறுவடையில் ஒரு பிரச்சனை, பழங்கள் மரத்தில் கிடக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. அறுவடை பண்ணி பழுக்க விட்டு வெட்டுறதுக்குள்ளேயே தோலெல்லாம் புள்ளி புள்ளியாக மாறிடுது. ஆனால் பழம் சூப்பராக இருக்குது. ஒருவேளை மழை தண்ணி பட்டால் இப்படி ஆகுமா? வலை வச்சு கவர் பண்ணதுனால மழை தண்ணி கொஞ்சம் அப்படியே தோல் பகுதியில் தேங்கி இப்படி ஆகுதா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. தோலை நீக்கிட்டோன்னா பழம் அல்வா துண்டு மாதிரி அருமையாக இருக்குது. ஆனால் தோல் தான் கரும்புள்ளி குத்துன மாதிரி ஆயிடுது. விவசாய நண்பர்களுக்கு இது பற்றி எதுவும் விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மாம்பழம் முதல் அறுவடை பெரிய சொதப்பல் இல்லாத அருமையான அறுவடைன்னு தான் சொல்லணும். மரம் குட்டியாக இருந்தாலும் நிறைய காய்ச்சிருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் பிஞ்சு உதிர்வு இருந்தாலும் அதுக்கப்புறம் வெம்பி போகிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. அத்தனையுமே அருமையாக பழுத்து சாப்பிட கைக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு மாம்பழம் அறுவடையும் இருக்குது. மூவாண்டன் பக்காவான ஒரு நாட்டு ரகமாக ஆரம்பித்த ஒரு மரம் இது. இதுலேயும் இந்த மாம்பழம் சீசனில் 2 பூ எடுத்துருந்துச்சு. அதிலிருந்து ஒரே ஒரு பிஞ்சு பிடிச்சிருந்தது. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு அதையும் வலை கட்டி காப்பாற்றிட்டு வந்தேன். ஒரே ஒரு பிஞ்சு தான். இதெல்லாம் கரை சேருமா, பாதியிலே வெம்பி போயிருமா அப்படின்னு ஒரு யோசனையில தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு காயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் ஒரு சில நாட்கள் அந்த பழத்தை பற்றி சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஒரு நாள் அடடா மூவாண்டனை சுத்தமாக மறந்துட்டோமே, அந்த பழம் பழுத்துருக்குமேன்னு போய் பார்த்தா அது ஏற்கனவே பழுத்து கீழே விழுந்து அதுலேயும் பாதி பழம் காலியாக இருந்துச்சு. என்னடா ஒரு பழம் தான் காய்ச்சிது, பொத்தி பொத்தி கொண்டு வந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு நம்ம மறதி மேலே கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு. முதல் விளைச்சல் ஒரே ஒரு பழம். சரி அதில் காவாசியாவது ஒரு காக்கா கடி கடிக்கவாவது தேருமா பார்க்கலாம் அப்படின்னு அதையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பழம் தேன் மாதிரி அவ்வளோ ருசி. மூவாண்டன் இந்த அளவுக்கு ருசியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மூவாண்டன் ருசி பற்றி பெருசாக யாரும் பேசி பார்த்ததில்ல. வருஷம் முழுக்க காய்க்கும், ஆனால் ஆஃப் சீசனில் ருசி கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாம்பழம் ருசி எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றோம் போல் அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. என்ன காக்கா கடி கடிக்க மட்டும்தான் கிடச்சிருக்கு. இனி அடுத்த ஒரு விளைச்சலுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். மற்ற மாமரங்களோட வளர்ச்சி சீராக இருக்குது. அதில் கலக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த இமாம் பசந்த் தான். அப்பப்போ அருமையாக துளிர்க்குது, வளர்ச்சி சீராக இருக்குது. இது சீக்கிரமே விளைச்சல் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக செந்தூரம். இப்படி வளைஞ்சு நின்ன கண்ணை கொஞ்சம் நேரம் நிமித்து கட்டி விட்டுருந்தேன். இப்போ பார்த்தா தான் ஒரு மரம் மாதிரியே தெரியுது. நிமித்து கட்டினதுக்கப்புறம் இப்போ புதிய தளிர்கள்லாம் விட்டு ஒரு வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இனி தேறி வந்துடும்னே நினைக்கிறேன். இதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு மூவாண்டன் மாதிரி இன்னும் சில நாட்டு ரகங்கள் வைக்கலாம் தான். இருந்தாலும் தேராத ஒரு மரத்தை நம்ம முயற்சி பண்ணி தேத்தி கொண்டு வர மாதிரியான சில விஷயங்கள் தோட்டத்தில் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால தான் இதை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருக்கிறேன். மல்லிகா வச்சு விட்டு ஒரு 8 மாதமாகவே அசைவே இல்லாமல் நின்றுட்டு அப்புறம் தான் தளிர் விட்டதுன்னு போன அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் புது தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. மெதுவாக நத்த வேகத்தில் தான் வரும் போல். ஏதாட்டும் ஒரு கட்டத்தில் மடமடன்னு வளரும்னு நினைக்கிறேன். பொறுமையாக காத்திருக்க வேண்டியதான். நீலம் மாமரம் ஓகே தான், சீரான ஒரு வளர்ச்சியில் வந்துட்டுருக்கு. ஊர்லேருந்து கொண்டு வந்த இந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் அப்படியே தான் நிற்குது. இது ஒரு விதையிலேருந்து 3 நாற்றுகள் வந்த ஒரு கன்று, அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இந்த மழைக்காலம் ஆரம்பித்ததும் தேறி வரணும். இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கிறேன். இல்லைனா தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கிறேன். இந்த மழைக்காலம் முடிஞ்சதும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்ததாக இன்னொரு விளைச்சல் ஸ்டார் ஃப்ரூட்டில் இருந்து. ஸ்டார் ஃப்ரூட் பற்றி போன சில வீடியோக்களில் பெருசாக பேசியிருக்க மாட்டேன். பூக்கும் பிஞ்சு பிடிக்கும், ஆனால் பெரிய விளைச்சல்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நானும் இதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் காய்க்கும் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சீசனில் சூப்பரான ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு. இந்த மரத்துக்கு பராமரிப்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது, வச்சு விட்டதோட சரி. ஆனால் இன்னுமே நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷம். மழையும் பெருசாக இல்லையா, பழங்கள் எல்லாம் செம இனிப்பு. நிறைய பேர் ஸ்டார் ஃப்ரூட்னா புளிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம தோட்டத்து பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்டார் ஃப்ரூட் இவ்வளோ இனிக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. கடைகளில் பொதுவாக கொஞ்சம் காயாக தான் விற்பனைக்கு வருது. நாமே நம்ம தோட்டத்தில் வளர்க்கும்போது நல்லா பழுக்க விட்டு பறித்தோன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட் இன்னுமே அதே அளவுக்கு விளைச்சல் கொடுக்குதுங்கிறதே சந்தோஷம்தான். அதே மாதிரி கொய்யாவும் இந்த வருஷம் முறையாக நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. ஒரு முழு விளைச்சல் இந்த தடவை கிடைக்குமான்னு பார்க்கணும். இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்கும், ஆனால் பெருசாக அறுவடைன்னு எடுத்ததில்ல. இந்த தடவை கொய்யாவில் ஒரு நல்ல அறுவடை இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பலா. இந்த மாதம் பலா கொஞ்சம் டல் அப்படின்னு தான் சொல்லணும். மழை குறைவாக இருக்கிற காரணமானு தெரியல.
இருந்தாலும் மற்ற மரங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. இந்த ஸ்பைடர் மைட் மாதிரியான தாக்குதலும் நிறைய மரங்களில் தெரியுது. மாமரம், சப்போட்டா அப்படின்னு எல்லா மரத்துலையுமே இலைகளில் கொஞ்சம் தாக்குதல் தெரியுது. கொஞ்சம் எல்லாத்தையுமே நீக்கி காலி பண்ணி விடணும். ஆனால் இதனால் பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பலாவுக்கு தண்ணி பற்றாமல் கூட இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உரம் வச்சு விடணுமான்னு தெரியல. எல்லாமே பண்ணி பார்க்கணும். உருப்படியாக ஒரு 2 மழை வந்ததுன்னா பழைய வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். போன மாதம் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற கொலிக்கு ஒருத்தர் அவங்க தோட்டத்தில் உள்ள மரத்தோட பழம் அப்படின்னு ஒரு முழு பழம் கொடுத்தாரு. புதுக்கோட்டை பக்கத்தில் அவரோட தோட்டம். பலாச்சொலைகள் அவ்வளோ குண்டு குண்டா, அவ்வளோ தடிமனான சுளைகள், செம இனிப்பு வேறு. ஒரு 4 சொலையை சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிருது. அக்கம் பக்கங்களில் இது மாதிரி பலாப்பழம் கொடுத்துட்டு அருமையான பழங்க தோட்டத்தில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பெருசாக தோணாது. ஆனால் இந்த பழம் சாப்பிட்டு பார்த்ததும் ஒரு சின்ன ஆசை வந்துட்டு, எடுறா அந்த நர்சரி பேக் அப்படின்னு கொஞ்சம் மண்ணை நிரப்பி கொஞ்சம் பலாக்கொட்டைகளெல்லாம் போட்டு விட்டேன். அத்தனையுமே முளைச்சி அட்டகாசமாக நாற்றுகள் ரெடியாக இருக்குது. இனி ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் கையில் நாற்றை வச்சுக்கிட்டு இடத்த தேட வேண்டியதான். அவக்கடோ 1-2 மழைக்கே சூப்பராகிட்டு பச்சை பசேல்னு பார்க்குறக்கு மிரட்டலாக இருக்குது. நல்ல அகலமாக ஒரு பெரிய மரமாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்துட்டு இருக்குது. எப்பப்பா காய்க்க தொடங்குவேன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். இன்னுமே பதில் வந்த பாடு இல்லை. இதை வச்சு 5 வருஷம் ஆகுது. காய்க்கிறதுக்கு இன்னும் 1-2 வருஷம் ஆகலாம். அப்புறம் கண்டிப்பாக இது ஒரு மிரட்டலான தொடர் விளைச்சல் கொடுக்குற ஒரு மரமாக வருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது இருக்குது. தென்னை கிட்டத்தட்ட எல்லா தென்னையுமே காய்ப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 வருஷத்தில் ஒரு சீரான விளைச்சல் தென்னையிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். காண்டாமிருக வேண்ட தொல்லெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்பவே சோதிச்சுட்டு இருந்தது. இப்போ பெருசாக தொல்லை இல்லை. அதுவே ஒரு பெரிய நிம்மதி தான். மாதுளை நம்ம தோட்டத்துக்கு செட் ஆகாது போல். பிஞ்சிலேயே அணிலெல்லாம் ஆட்டையை போட்டுருது. சரி, கொஞ்சம் நெட்டு வச்சு கவர் பண்ணி பார்க்கலான்னு இந்த தடவை கொஞ்சம் கவர் பண்ணி விட்டு பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் பெருசானதும் அப்படியே காஞ்சி அழுகி போயிடுது. ஒன்றும் தேடுற மாதிரியே தெரியலை. 3 மரம் நிற்குது. எல்லாத்துலேயுமே இதே பிரச்சனை தான். இதுக்கு பதிலாக கூட ஒரு மா இல்லை பலா வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற யோசனையும் வருது. புதுசாக ரெடியாக இருக்கிற பலாவுக்கு இதில் எந்த மாதத்தில் இடம் கொடுக்க போகுதுன்னு தெரியலை. பார்த்து முடிவு பண்ணணும். மற்றபடி பெரிய நெல்லி, சப்போட்டா பற்றி பெருசாக அப்டேட் எதுவும் இல்லை. தென்னைக்கு பக்கத்தில் நிற்கிற அகத்தி மரத்தெல்லாம் காலி பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லாமே ஒரு 35 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக வளர்ந்து தென்னையை பிடிச்சி நீ இடிக்காமல் அந்த பக்கம் போ அப்படின்னு தென்னை சாயிற மாதிரி ஆகிட்டுருக்கு. சரி, அகத்தியை காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்படியே வெட்டி சாய்ச்சி விட்டோன்னா ஒன்று வேலையை காலி பண்ணிடும், இல்லைன்னா இந்த பக்கம் கல்கால் பந்தலை காலி பண்ணிடும். இப்போதைக்கு முதல்ல உச்சி கிளைகளெல்லாம் கட் பண்ணி விட்டு மரத்தை பட்டு போக விடலாம் அப்படின்னு டெலஸ்கோபிக் போலில் ப்ரூனிங் சாவை மாட்டி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த 30 அடி டெலஸ்கோபிக் போலில் ப்ரூனிங் சாவை மாட்டி தூக்கி நிறுத்துறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டி இருக்குது. கல்கால் பந்தல் வேறு ஒட்டி இருக்குதா, தூரமாக நின்று சாய்ச்சி கொண்டு போகவும் வழி இல்லை. தென்னை வேறு பக்கத்துலேயே நிற்குதா. டான்ஸ் ஆடி ஒரு வழியாக பிளேடை கிளையில் செட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு கிளையை கட் பண்ணி ஓரளவுக்கு காலி பண்ணியிருக்கிறேன். இன்னுமே 2-3 மரங்கள் வெட்டாமல் நிற்குது. பக்கத்து நிலத்தில் மழை ஆரம்பித்ததும் தட்டு இல்லைன்னா பருத்தி போடுவாங்க. அதுக்குள்ளேயே இந்த கிளைகளெல்லாம் கட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் மரம் பட ஆரம்பித்ததும் மெதுவாக கட் பண்ணி சாய்க்க வேண்டியதான். இதில் வேறு இந்த வருஷம் அக்ரின்டெஸ் கண்காட்சியில் 40 அடி, 60 அடி, 80 அடியிலெல்லாம் டெலஸ்கோபிக் போல் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து நேரே நிலாவையே சுரண்டி போட்டு இழுத்துடலாம் சார் அப்படிங்கிற ரேஞ்சில் விவசாய நண்பர்கள் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. 80 அடியிலலாம் எப்படிப்பா தூக்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியலை. வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து ஹேண்டில் பண்ணி பார்த்து வாங்க. அவ்வளோதாங்க. மாம்பழம் அறுவடை இருந்துச்சு. சரி, 2 மாதம் கழித்து கொடுத்தா அடமழை டைமில் இவன் வேண்டா 3 மாதத்துக்கு முந்தி பண்ண மாம்பழம் அறுவடை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு கேள்வி வரும். சரி, அப்படியே மற்ற மரங்களோட அப்டேட்டையும் சேர்த்து ஆகஸ்ட் மாத பழமரங்கள் அப்டேட் வீடியோவாக கொடுத்தாச்சு. வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.